கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 61:4 வாசிக்கலாமா? சங்கீதம் 61:4 வாசிக்கலாமா? நான் உங்களுடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், ஒரு சட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். பிராக்கெட்ல செய்யலாம், சற்று நின்று கவனிக்கவும் அப்படின்னு அர்த்தம். சரிங்க, நான் உங்களுடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். யார் கூடாரத்தில் தங்க முடியும்? சங்கீதத்துல எழுதப்பட்டிருக்கிறது, கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனும் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாமலும் தவறாமல் இருக்கிறவனே. ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்கிறவனே அவன் தான் எங்க தங்குவான்? கூடாரத்துல தங்குவான் அப்படின்னு அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனா இங்க ரொம்ப தைரியமா சொல்றாரு, நான் நம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். அப்படின்னா என்னங்க? என் கை சுத்தமா இருக்கு, இருதயம் சுத்தமா இருக்கு, இருதயத்துல மாசு இல்ல, ஆணையிட்டதுல நஷ்டம் வந்தாலும் நான் தவற மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கான ஒரு மனநிலையோடு இதை எழுதுறார். எப்படி அது சொல்ல முடியும்? கெபியில சவுல் மாட்டிக்கிட்டார். கொல்லக்கூடிய எல்லா சந்தர்ப்பமும் இவருக்கு இருந்தது. அவர் உள்ள அப்படியே வச்சு கொண்டுடலாம், அப்படி ஒரு நிலையில அவர் இருக்கிறார். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாங்க, கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, இதுதான் சரியான தரம், உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன், கர்த்தரும் கூட பேசியிருந்த நேரம் இதுதான், கொன்னுடு அப்படின்னு சொல்றாங்க. உன்னை துரத்துறோம், என்னோட முடிஞ்சிட்டான், கொன்னுடு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், நீதான் அடுத்த இஸ்ரவேலின் ராஜா, கொன்னுடு சொல்றாங்க. யோனத்தான் உன்னுடைய நெருங்கிய சிநேகிதன், இவனை கொன்னா ஒன்னும் சொல்ல மாட்டான், கொன்னுடு. இஸ்ரவேல் ஜனங்கள் இவனை கொன்னா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, கொன்னுடு. எவ்வளவு ஆலோசனை அவங்கிட்ட வந்து தெரியுங்களா? ஆனா அவன் ஒன்னு சொன்னான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல நான் எப்படி கை வைப்பேன்? அல்லேலூயா. இதாங்க ஆணையிட்டதுல நஷ்டம் வந்தாலும் அவன் நஷ்டம், இது அவனுக்கு, அவனை கொல்லாம விட்டா அவனுக்கு நஷ்டம். ஆனா ஒரு ஆணை இல்ல, கர்த்தர் அவன் மேல அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், நான் எப்படி கொள்றது? இதுதான் சொல்றாரு அவரு, நான் சதா காலமும் தங்குவேன். அப்படி ஒரு கான்பிடென்ட் அவருக்கு இருக்குது பாருங்க. நீங்களும் சொல்ல முடியுமா? உமது சட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். எங்கதான் நம்ம அடைந்து கொள்ளணும்? அவருடைய சட்டைகளின் மறைவில. நீங்களும் நானும் தாவீதை போல இருதயத்திலே மாசு இல்லாதவனும் கையிலே சுத்தம் உள்ளவனுமாய், என்னதான் வரட்டுமே, ஆணையிட்டதுல நஷ்டமே வரட்டுமே, தவறவே கூடாது. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஆண்டவருக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்களா, அதுல இருந்து பின்மாறி போகவே கூடாது. நான் இதை செய்யறேன்ப்பா, செஞ்சு முடிச்சிருங்க. ஊழியம் செய்யறேன்ப்பா, செஞ்சு முடிங்க. அதுதானே ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும். அந்த ஒரு கான்பிடென்ட்டோட இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருக்கிறவங்க தான் அப்படி சட்டையின் மறைவில் போய் தங்க முடியும். சட்டை என்பது லேசான காரியம் இல்லை இல்ல, அந்த முழு உடம்பிலும் இருந்து வருகிற ஒரு காரியம். அந்த சட்டையின் கீழே, அவருடைய வார்த்தையின் கீழே, சட்டை என்பது வார்த்தை, அந்த வார்த்தையின் கீழாக நீங்களும் நானும் அடைக்கல புகுந்து வாழ்வது பெரிய சந்தோஷம். அதனால ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. என்ன வந்தாலும் சரி, பின்வாங்காம இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். செபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாள்ல எவ்வளவு குழப்பத்தோடு, எவ்வளவு வேதனையோடு, இல்லாமையோடு, தவிப்போடு, கண்ணீரோடு, உபத்திரவத்தோடு, வியாதோடு, பாடுகளோடு, இன்னும் எத்தனை தேவைகளோடு கூட இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம்ப்பா. ஆவியானவரே, நீங்க விரும்புற ஒரு காரியம், நீ என்கிட்ட வந்துரு. ஆலயத்தில் எப்பொழுதும், என் சமூகத்தில் எப்பொழுதும் வந்து தங்கிடு, உன்னை சட்டையினால மறைச்சு கொள்வேன்னு சொல்லியிருக்கீங்க. அதை நினைச்சு இது எல்லாவற்றையும் அற்பம் என்று எண்ணி உங்க சமூகத்தை பிடித்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. கேட்க போகிற பிள்ளைகளை இந்த செய்தி ஆசீர்வாதமா இருக்கட்டும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். உபாகமம் 31:8. பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறவர், அவர் உங்களோட இருப்பார், அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். எத்தனை ஆறுதலான வார்த்தை! இதை ஒரு மனிதன் கூறியிருந்தால் அது காலப்போக்கில் மாறிவிடும். ஆனால் இதை தேவனே கூறியிருக்கும் பொழுது நீங்கள் ஒன்றை குறித்தும் பயப்படவும் கலங்கவும் வேண்டியதில்லை. ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு நிமிடங்களும் கர்த்தர் எமக்கு முன்பாக சென்று கொண்டுதான் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்தரத்திற்கு கொண்டு வந்த போது கர்த்தர் தாமே அவர்களுக்கு முன்பாக சென்றார். 40 ஆண்டுகள் ஒவ்வொரு இமைப்பொழுதும் கைவிடாமல் மேகஸ்தம்பங்கள் மூலமாகவும் அக்கினி ஸ்தம்பங்கள் மூலமாகவும் அவர்களுக்கு முன் சென்று
அவர்களோடு செல்கிறதை வெளிப்படுத்தினார். கர்த்தர் முன் சென்றதினால் ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா பொழிந்து கண்மலையிலிருந்து தண்ணீர் சுரந்து வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எம் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் எமக்கு முன்பாக செல்வாரானால் என்னை போல பாக்கியம் உள்ளவர்கள் இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது. அவர் முன் செல்லும் போது தேவதூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் எல்லோரும் எமக்கு முன்பாக செல்லுவார்கள். எனவே நீங்கள் எதற்கும் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இதோ உங்கள் தேவன் உங்கள் முன்பாக செல்லுகிறார். அவர் பின்னாக நீங்கள் போகும்போது எவ்வளவு பெரிதான ஆறுதல். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசிர்வதிப்பார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களை விசாலத்திலே நடத்தி செல்கிற நாளாயும் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து விடுவிக்கின்ற நாளாயும் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வகையான ஒடுக்கங்கள், கலக்கங்கள், கடக்க முடியாத கடினமான சூழ்நிலைகள், இவற்றின் மத்தியில் செய்வது அறியாது விடுதலை பெற முடியாதபடிக்கும் கட்டப்பட்ட நிலையில் கண்ணீருடன் கடந்து செல்ல வழி வேண்டி தேவனை நோக்கி நம்பிக்கையோடு காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்களின் நம்பிக்கைக்கு, விசுவாசத்திற்கு பதில் தருகின்றார் கர்த்தர். உங்கள் மேல் உள்ள நீந்தைகளை புரட்டி போடுகின்றார். உங்களின் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்கின்றார். சிறையிருப்புகளை திருப்புகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் கழுத்தின் மேல் உள்ள நுகத்தை உடைத்து கட்டுகளை அறுத்து அந்நியர் இனி உங்களை அடிமை கொள்ளாதபடி செய்து விடுவித்து விசாலத்திலே வைத்து ஆசிர்வதிக்கின்றார். நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக இன்பத்தை காணும்படி செய்து மகிழ்விக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் தானியேலின் புஸ்தகத்தை வாசிக்கையில் அங்கே தானியேலை குறித்து பார்ப்போமானால், தானியேல் பாபிலோனிய ராஜாவாகிய நெபுகாத் நேச்சரால் சிறைப்பிடிக்கப்பட்டு அடிமையாக அழைத்து செல்லப்பட்டவன் என்றும், அடிமையாய் அழைத்து செல்லப்பட்டவன் தன் வாலிபத்தின் சுதந்திரத்தை இழந்தவனாயும், பேசுகிற பாஷையில் மாற்றத்தை பெற்றவனாயும், உண்ணுகிற உணவில் உடையில் உரிமைகள் பறிக்கப்பட்டும், தீட்டுப்படுத்தும் திராட்சரசத்தை அருந்தும்படியான கட்டாயத்தினாலும், வழிபடுகிற வழிபாட்டில் வன்முறைகளுமாக தானியேல் எல்லா வழிகளிலும் ஒடுக்கப்படுகின்றான். சுதந்திரம் பறிக்கப்படுகிறது. நெபுகாத் நேச்சரின் சிலையை வணங்காததினால் சிங்கக்கெபியில் போடப்படுகிறான். இப்படியாக அநேக உபத்திரவத்தின் பாதையில் கடந்து சென்றாலும் தானியேல் தேவனிடத்தில் கொண்ட பக்தி வைராக்கியத்தில் ராஜாவின் போஜனத்தினாலும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தேவனை நோக்கி பார்த்த வேளையில் தேவன் சிங்கக்கெபியிலிருந்து விடுதலை கொடுத்தார். மேலும் தானியேலை பாபிலோன் அரண்மனையில் பெரியவனாக்கி சிறந்த வெகுமதிகளை கொடுத்து மாகாணம் முழுமைக்கும் அதிபதியாக்கி சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்து உயர்த்தி ஆசிர்வதிக்கிறதை நாம் வாசித்தறிகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்களும் கூட கடந்து போகின்ற பாதைகள் எல்லா பக்கமும் ஒடுக்கப்பட்டதாகவும், கதவுகள் திறக்கப்படாமலும், சுதந்திரமற்றதாகவும், சிங்கக்கெபியின் அனுபவமாகவும் கூட இருக்கலாம். ஆனாலும் இவைகளில் கடந்து போக கடினமாக இருக்கிறதே என்றும், காலங்கள் நீட்டிக்கிறதே என்றும், கால தாமதங்களினால் விசுவாசத்தில் சோர்ந்தும் வாக்குத்தத்தங்களை மறந்தவர்களாய் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தியவைகளை சுதந்திரிக்க முடியாமல் அவிவிசுவாசங்களும் விரக்தியும் காணப்படுமேயானால், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தை, இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கைகளிலிருந்து நீக்கி போடுகிறேன் என்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் உங்களின் சூழ்நிலைகள் கர்ஜிக்கிற சிங்கத்தின் கூட்டமாய் இருந்தாலும்
கர்த்தர் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் கெர்ச்சிப்புகளை அடக்கி போடுகின்றார். எந்த சூழ்நிலைகள் உங்களை விழுங்க பார்க்கிறதோ அவைகளின் வாய்கள் இன்றைக்கு வல்லமையுள்ள தேவனால் கட்டப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் எவைகளெல்லாம் உங்களுக்கு எதிராக எதிர்த்து நின்றதோ அவைகளை, எப்படி தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரை கெபிலே போட்டபோது சிங்கங்கள் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டதோ, அப்படியாகவே இன்றைக்கு உங்களுக்கு எதிராக எழும்பினவைகளின் செயல்களை, தீமைகளை நொறுக்கி போடுகின்றார். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளான வியாதியோ, பற்றாக்குறைகளோ, வீசா காரியங்கள், வேலையில்லா பிரச்சனைகள், இப்படி எதுவாக உங்களின் ஆசீர்வாதத்திற்கு, சுக வாழ்விற்கு தடையாக எந்த சூழ்நிலைகள், கிரியைகள் எதிராக இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவராய் அவற்றிலிருந்து உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கின்றார் என்பதை விசுவாசியுங்கள். அற்புதங்களை காண்பீர்கள். அதோடு மட்டுமல்லாமல் உங்களை விசாலமான இடத்திலே வைத்து மேன்மைப்படுத்தி ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு உள்ளங்களை, புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த காலை வேளையில் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 5ஆம் திகதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இந்த நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே வாசிப்போமாயிருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்திலே நீதி என்று சொல்லப்படுகிற காரியம் மறக்கப்பட்டு இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். எங்கு சென்றாலும், வேலை செய்கிற இடங்களாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்ப உறவினர்களோடு, அதாவது குடும்பத்தினர்களோடு நாம் தொடர்புகள் வைத்திருந்தாலும் சரி, அந்த இடத்திலே நீதியை இந்த நாட்களிலே காண முடியாத நிலைப்பாட்டிலே இந்த நாட்களிலே இருக்கிறதை பார்க்கிறோம். அரசாங்க அலுவலகங்களின் கூட இந்த நாட்களிலே நீதியை காண்பது ரொம்ப கடினமாக இந்த நாட்களிலே இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு எதிர்மாறாக இந்த நாட்களிலே பேசுகிறதை பார்க்கிறோம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த ஓமையை இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் இந்த பூமியிலே வாழுகிற நாட்களிலே நீதியை சரிக்கட்டுற மனுஷனாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். நீதிக்காக அவன் பரிந்து பேசுகிறவனா இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக இந்த நாட்களிலே அந்த நீதியின் மேலே தாகமாயிருக்கிறவர்கள், அவர்கள் எப்படியா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நீதிக்கு இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களில் நீதியை சரிக்கட்டும்படியாக, நீதியை செய்யும்படியாக நாங்கள் தாகத்தோடு இந்த நாட்களில் நாங்கள் இருப்போமா இருந்தால் கர்த்தர் எங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த நாட்களிலே நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் எப்படி இருப்பார்களாம்? அவர்கள் திருப்தி அடைவார்களாம் என்று சொல்லி வேதம் இந்த நாட்களிலே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். நீதிக்காக போராடுகிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தி இந்த நாட்களிலே உண்டாகும். நீதிக்காக காரியங்களை செய்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தி இந்த நாட்களிலே உண்டாகுவதை வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநீதி நடக்கிற இடங்களிலே போய் அவர் நீதியை பேசுவாரா இருந்தால் அங்கே அந்த இடத்திலே தேவன் அவர்களை திருப்தியாக்கி நடத்துகிறவர் என்பதை நாங்கள் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, அதனால்தான் இந்த வேத வார்த்தையில் பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களோடு இந்த நாட்களில் உவமைகளாக இந்த நாட்களில் இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்திலே தேவன் இந்த நாட்களிலே பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மனுஷனுடைய நிலைப்பாடுகளையும் காரியங்களையும் குறித்து இந்த நாட்களிலே அவருடைய இருதயங்கள் நினைவுகளை அறிந்து இந்த நாட்களிலே கர்த்தர் பேசுகிறார். பாருங்கள், 5வது அதிகாரத்திலே தொடங்குகிறது. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறி அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்களிடத்திலே வந்து
வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி ஒவ்வொரு வார்த்தைகளாக இந்த நாட்களிலே தேவன் அந்த இடத்திலே சொல்லிக் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்படியாக இந்த நாட்களை பார்க்கிற வழியில் முதலாவது ஆவியின் மேலே ஆவியை குறித்தும், இரண்டாவதாக துயரங்களை குறித்தும், மூன்றாவதாக சாந்த குணம் உள்ளவர்களை குறித்தும், நான்காவதாக இந்த நாட்களிலே நீதியை குறித்தும், இந்த நாட்களிலே ஐந்தாவதாக இரக்கத்தை குறித்தும், இருதயத்தை குறித்தும், இந்த நாட்களிலே சமாதானத்தை குறித்தும், இப்படியாக இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் இந்த நாட்களிலே ஜனங்களுக்கு அந்த வார்த்தைகளை தெளிவாக அந்த நாட்களை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே ஒரு விசேஷித்த காரியம் என்னவென்றால், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவன் எப்படியாக இருப்பாராம், அவன் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது மட்டுமல்ல, அவர்கள் திருப்தி அடைவார்களாம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற அன்பு பிள்ளைகளே, திருப்தி வேண்டுமா இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுமே இல்லை, நீதியை செய்யுங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்காக இந்த பூமியில வாழுகிற நாட்களிலே நீதியை பேசுங்கள், நீதியை சரி கட்டுங்கள், நீதியிலே இந்த நாட்களை நடவுங்கள், நீதிக்காக இந்த நாட்களிலே நீங்கள் அங்கே போராடுங்கள். இப்படியாக நீங்கள் செய்கிற வழியிலே நீங்கள் பாக்கியவான்கள் மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியை காணக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அன்பு பிள்ளைகளே, இந்த அருமையான ஒரு வாக்கு தத்தம் ஆண்டவர் சொன்ன தன்னுடைய உதடுகளை திறந்து இந்த நாட்களிலே ஜனங்களோடு பேசின இந்த உவமை இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களை வரும்படியாக அவருடைய கருத்துக்களே ஒப்பு கொடுத்து இந்த நாட்களை நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா? அன்பு பிள்ளைகளே, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களை கிரிகள் நடப்பிக்கும். ஆண்டவர் இந்த நாட்கள் இந்த வார்த்தைகளூடாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆம்.